ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கு முன்னேற்றிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஃபஜ்ருடைய தொழுகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காத்தில் குல்யாயுல் காஃபிரூனும் இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹதும் ஓதினார்கள். அந்த நபியினுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் என்ற செய்தி உங்களுக்கு நேற்றேதும் சொல்லப்பட்டது. அப்போதோடு நான் சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நான் பின்பற்றுகிற நேரத்திலே என்ன பலன்கள் கிடைக்கிறது, என்ன பலன்களை நாம் பெற்றுக்கிறோம் என்பதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாளை சொல்வதாக சொன்னேன். அதை உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்தையும் நாம் கடைபிடிக்க நேரத்திலே பல்வேறு பலன்களையும் பரக்கத்துகளையும் பாக்கி பெற்றப்படுகிறோம். இதைவே சுன்னத்து தானே என்பதால் நாம் விட்டுவிடக்கூடாது. அதை பின்பற்ற முடியவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை. அதை பின்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமானால் அந்த சுன்னத்தான விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அதன் மூலமாக நிறைய பலன்கள் இருக்கின்றோம். அது 5 பலன்களை மட்டும் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். முதல் பலன் என்னவென்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திலே இருக்கின்ற பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். இதை விட என்ன பாக்கியம் வேண்டும்? ஒரு மனிதர் சொர்க்கம் செல்வதுதான் மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் திருவாலியா யாருக்கு நரக விடுதலை கிடைத்து சொர்க்கத்திலே நுழைந்து விடுகிறாரோ அவர் வெற்றியாளர் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். இந்த உலகத்துக்கு வந்ததே ஒரு மனிதர் சொர்க்கத்துக்கு போவதற்காக, அமல் செய்வதற்காக. சொர்க்கத்துக்கு போவது மட்டுமல்ல, சொர்க்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற பாக்கியம் கிடைத்து விடுகிறது என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் கிடைக்கிறது நபியுடைய சுன்னத்தை பின்பற்றுவதன் காரணம். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, திருமதி ஷரீஃபினுடைய 2628வது ஹதீஸ். பெருமானார் சொன்னாங்க, மன் அஹ்யா சுன்னத்தி ஃபகத் அஹப்பனி. யார் என்னுடைய சுன்னத்தை உயிர்ப்பிக்கின்றாரோ, அதாவது சுன்னத்தை கடைபிடிக்கின்றாரோ அவர் என்னை நேசித்தவராவார். வமன் அஹப்பனி கான மாய ஃபில் ஜன்னா. யார் என்னை நேசிக்கிறாரோ அவர் சொர்க்கத்திலே என்னோடு இருப்பார் என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொல்ல வர்றாங்கன்னா, நபியினுடைய சுன்னத்தை ஒருவர் எப்போது பின்பற்றுவார் என்றால் அவருடைய உள்ளத்திலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஆழமான உண்மையான அன்பு இருந்தால் மட்டும்தான் சுன்னத்தை பின்பற்றுவார். இல்லைன்னா என்ன செய்வார்? சுன்னத்து தானுங்க விடுங்க எப்பா அவர் சொல்லுவார். இப்ப பெருமானார் சொல்லுவாங்க, சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர் அவர் என்னை நேசித்தவராவார். அன்பின் அடையாளம் அது. என் மீது அன்பு வைத்தவர் என்னோட சொர்க்கத்திலே இருப்பார் என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சொர்க்கத்திலே இருப்பதைத்தான் பெரும் பாக்கியமாக கருதினார்கள். சொர்க்கத்திலே இருக்கிற பெரும் பாக்கியமாக கருதினார்கள். வரலாற்றை செய்தி வருகிறது, முஸ்லிம் ஷரீஃபினுடைய 489வது ஹதீஸ். ரபியா பின் காபுல் அஸ்லமி அவர் கூறுகிறார், குன்து அபீது மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதைதுஹு பிவலூஹி வ ஹாஜத்திஹி. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு எப்போதுமே இரவிலே தங்குவேன். இரவுல தங்குவேனா என்ன? அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு மஸ்ஜித் நபவியை ஒட்டி தான் இருக்கு. பெருமானாருடைய கதவை திறந்தாங்கன்னா மஸ்ஜித் நபவி இருக்கு. நீ இப்ப பாத்தீங்கன்னா அந்த முகமது ப்ராப்பர்ட்டியா சொல்லிருக்கும், அந்த கதவை திறந்த உடனே நேரம் வந்துட்டு கொஞ்சம் முசல்லா ஆகும். அதான் பெருமானாருடைய வீடு அப்படித்தான் இருக்கும். அப்ப அந்த அரிசுவாங்க அந்த வாசலுக்கு பக்கத்துல மஸ்ஜித் நபவியில படுத்திருப்பாங்க. எப்போதுமே எதுக்காக படுத்திருப்பாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில அதிகாலையில வருகிற நேரத்திலே தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு வருவாங்க. அவர்கள் நேரத்தில் நம்முடைய சுய தேவைக்காக வேண்டி உது செய்வதற்காக தண்ணீரை எடுத்து கொடுப்பதற்காக அவங்க தங்கியிருந்தாங்க. அவ்வளவு நபியின் மீது நேசம். அவங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யல, அவ்வளவு ஒரு நேசமாக அவர்கள் செய்வாங்க இருந்தாங்க, தங்கியிருந்தேன். சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இரவில தங்கியிருந்தேன். எதற்காக? இரவிலே அவருடைய உது செய்வதற்காக, அவருடைய சுய தேவைக்கு தண்ணீரை கொடுப்பதற்காக நான் தங்கியிருந்தேன். அவர் ஒரு நாள் கேட்டாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி என்கிட்ட கேட்டாங்க, என்ன வேணுமோ கேள்வியாக பெருமானார் கேட்டாங்க. ஹதீஸ்லே வருகிறது, அல்லாஹ்வுடைய ஒரு செய்தி வருகிறது. என்ன பெருமானார் இப்ப கேட்டாங்கன்னா, அவருக்கு திருமணம் முடித்த அன்று
என்ன செய்வாங்க, பெருமானார் தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக என்ன செய்வாங்க, வெளியில வர்றாங்க. வருகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாசல் படுத்துருக்காரு. பெருமாள் கேட்டாங்க, இன்னைக்கு தானே உனக்கு நிக்கார் அடைச்சு, உங்களுக்கு இன்னைக்கு தான் நிக்கார் அடைச்சு. இங்கே வந்து படுத்துருக்கீங்க. எல்லாருடைய குதிரை நான் வீட்டில் படுத்துருந்தேன், வீட்டில் தான் படுத்துருந்தேன். எனக்கு ஞாபகம் வச்சு நீங்க செய்வீங்க. தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு வெளியிட வருகிற நேரத்தில் உங்களுக்கு சுய தேவைக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன செய்வீங்க என்பதாக எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே எதிர்த்தது இங்கே வந்து படுத்துட்டேன் அவர் சொல்லுவார். எவ்வளவு பெரியது அன்பு! நான் வரலாறுகளுக்கு இலகுவாக சொல்லிக்கொண்டு வருகிற நேரம் இல்லாதனால இது அப்படியே விரிவா பேசுவோம்னா அது ஜும்மா பேர் மாதிரி போயிடும். அவர் கேட்பது பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடும். என் மீது எவ்வளவு நேசம் இருந்தால் அந்த முதலிரவிலே கூட இங்கு படுத்திருப்பார். பெருமானா அப்படிலாம் கேட்டாங்க, சல்மா ஆஷியத்தவளுக்கு என்ன விரும்பு கேள்வா? அவதான் அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்திலேயும் உங்களோடு நான் இப்படி இருக்க வேண்டும் என்பதாக நான் கேட்கிறேன். என்னுடைய ஆசை என்னன்னா, சொர்க்கத்திலேயும் உங்களோடு நான் இருக்கிறேன்வா? விசல்லாசன் கேட்டாங்க, அவகைரதாவி இது அல்லாத வேறு ஏதாவது தேவை இருக்கிறதான்னு கேட்டாங்க. இது எதெல்லாம் வேற ஏதாவது தேவை இருக்கா? அவர் சொன்னாரு, வேற எந்த தேவையும் இல்லை, அதுதான் என்னுடைய தேவை. அப்ப சல்லாசன் சொன்னாங்க, அதிகமாக தொழுகையை தொழுவது மூலமா எனக்கு உதவி செய்யும் சொன்னார் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த நேரம் பெருமானார் சொல்லிய துவாவே ஒரு சக்தியான நேரம், அதுவும் தஹஜ்ஜுடைய நேரம் ஒரு சக்தியான நேரம். பெருமானார் செஞ்சாங்க, மனம் மகிழ்ந்து கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் இந்த உலகத்தில் எதை கேட்டாலும் பெருமானார்கள் சொல்லி துவா செஞ்சிருப்பாங்க. அவர் இந்த உலகத்தில் உயர்தரமான வாக்கிய வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவர் என்ன கேட்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்துல உங்களோடு இருக்கிறார், அந்த பாக்கியம் கிடைக்க, அந்த பாக்கியத்தை பெற்று தரக்கூடியதான் நபியுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியது. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு எவ்வளவு நேசமாக நெருக்கமாக இருந்தார்கள். வரலாற்றில் நிறைய செய்தி வரும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 4வது சூராவுடைய 69வது வசனத்திலே கூறுகிறார், அம யுத்தில்லாஹ் வ ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தார்களோ. அப்ப அல்லாஹ் சொல்றதை கேட்கிறாங்க, ரசூலுடைய இந்த சுன்னத்தான விஷயத்தை கடைபிடிக்கிறார், சுன்னத்தை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வார், உமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு வ நஹாக்கும் ஃபன்தஹு, ரசூல் எதை உங்களுக்கு சொன்னார்களோ அதை ஏற்று நடங்கள், இதை விட்டு விலக்கினால் அதை விட்டு விலகி வாழுகிறது என்பதாக அவர் சுன்னத்தை ஒருவர் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் அங்கே கூறுகிறார், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வலி கீழ்ப்படி நடந்தார்களோ அவர்கள் அபிமார்கள், நெல்லடியார்கள், சாபிகின்ற சுகதாக்களோடு இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அல்லாஹ்வுடைய கட்டளையா பின்பற்றுகிறார்களோ, சுன்னத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா எப்போது இறக்கி வைத்தார்? ஒவ்வொரு குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் அருளப்பட்டதுக்கு ஒரு வரலாற்று பிரிவு இருப்பதுமாய் அல்லாஹ் தஆலா வசனத்தை எப்போது இறக்கி வைத்தார் என்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவருடைய அடிமையான சௌபான் இல்லாஹு வருகிறார். சௌபான் இல்லாஹு வர்றாங்க, வந்து கேட்டாங்க, ரொம்ப கவலையா வர்றாங்க, முத்தகையிருல் லவ் சொல்றாங்க, ரொம்ப நிறம் மாறிட்டு வர்றாங்க, கவலையாக வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஆனு, ஏன் கவலையா வர்றீங்க? கவலையா இருக்கீங்க, என்ன ஆச்சு? அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எங்கிருந்தாலும் உங்களுடைய நினைவு எனக்கு வந்து விட்டால், வந்து உங்களை பார்க்கின்ற வரைக்கும் எனக்கு அமைதி ஏற்படுவதில்லை. நான் எங்க இருந்தாலும் ஞாபகம் வந்துருச்சுன்னா ஓடி வந்து உங்களை உங்களை பார்த்தா தான் எனக்கு மனசுல அமைதி ஏற்படுகிறது. தஸ்ரீயத்தன் நஃப்ஸ், மனதிலே அமைதி ஏற்படுகிறது, நிம்மதி ஏற்படும். நான் திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, என்னன்னா, நான் சொர்க்கவாதியாக ஆகிவிட்டாலும் கூட, இன்ஷா அல்லாஹ் நான் சொர்க்கவாதியாக ஆகிவிட்டாலும் கூட, நீங்க சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருப்பீங்க, உங்களை நான் பார்க்கவும் முடியாது, பார்க்காம இருக்கவும் முடியாது, உங்களை பார்க்கவும் முடியாது, பார்க்காம என்னால இருக்க முடியாது, நான் என்ன செய்வது? அதோட கவலையா இருக்குங்களா? பெருமானார் அப்படி அமைதியா இருக்காங்க, என்ன பதில் சொல்றது தெரியல, அமைதியா இருக்கா. அப்போதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தார். யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி நடந்தார்களோ, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுகிறார்கள், அவர்கள் நபியோடு இருப்பார் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, யார் யாரை நேசிக்கிறாரோ அவர் அவரோடு இருப்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஆசனம் இறங்கிய போது அவர் சந்தோஷப்பட்டார் மட்டும் இல்ல, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டது மாதிரி வாழ்க்கையில் நாங்கள் எந்த விஷயத்தை கூட சந்தோஷப்பட்டு சொல்லுவாங்க.
வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமான தருணங்கள் வந்தாலும் கூட அதை கொண்டு நாங்க இது மாதிரி சந்தோஷப்படல. ஏன் என்று சொன்னா பெருமானார் சொன்னாங்க, யார் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு இருப்பார்னு சொன்னால் நாங்கள் உயிரை விட அதிகமாக பெருமானாரை நேசிக்கிறோம். அந்த பெருமானாரோடு சுக்கத்தில் இருக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை விட வேற என்ன பாக்கியம் சொன்னான். அவ இந்த பாக்கியத்தை பெற்று தரக்கூடியது பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்றுவது, பெருமானாரோடு சுக்கத்தை இருக்கிற பாக்கியத்தை பெற்று தரப்ப. அதனால வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிலையிலும் பெருமானாருடைய சுன்னத்தை நாம் பின்பற்ற வேண்டும். இரண்டாவதாக ஒரு மனிதனை வழி திருப்பதில் அவன் ஒரு மனிதன் வழி கெட்டு போவதிலிருந்து பாதுகாக்கின்ற கேடயமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் அழிவிலே செல்வதை விட்டும் அவன் பாவத்திலே செல்வதை விட்டும் அவனை பாதுகாக்கின்ற கேடயமாக சொல்லத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மாலிகுல் அனஸ் அறிவிக்கிறாங்க, முஅத்தா என்ற கிதாபினுடைய 2வது பாகத்தினுடைய 899வது ஹதீஸ், தரக்கு ஃபீக்கும் அம்ரை, சொன்னாங்க, நான் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்றாலும் கூட உனக்கிற 2 விஷயத்தை நான் விட்டு செல்கிறேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்து பிஹிமா, அவ்விரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலம் எல்லாம் ஒருபோதும் வழித வர மாட்டீர்கள். லன் என்ற வார்த்தை நிச்சயமாக என்பதை அர்த்தம் முடியாது. சொன்னாங்க, லன் தலில்லு, வருங்காலத்திலே ஒருவன் இப்போது வழித வர மாட்டான் அப்படிங்கிறத அந்த லன்கிற வார்த்தை சொல்றாங்க. அந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலம் எல்லாம் இந்த உலகத்துல வாழும் காலம் எல்லாம் எந்த காலத்தில் நீங்கள் வழிதவறி போய்விட மாட்டேன். அப்படியே எவ்வளவு பெரிய வாக்கியம். ஏன்னா மனிதனை வழிகேட்டில ஆழ்த்துவதற்கு வழிகெடுப்பதற்கு உலகத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்க, திரும்பும் இடமெல்லாம் மனிதன் என்ன செய்கிறது, இந்த உலகம் அவனை அழிவிலே ஆக்குகிறது. பெருமானார் சொன்னாங்க, என்னுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய மனிதனை இந்த உலகத்தில் எந்த அறிவும் அவனை அழித்து விடாது, எந்த ஆபத்தும் எந்த பாவங்களும் அவனை இழுத்து விட முடியாது சொல்லிவிட்டு சொன்னாங்க, கிதாப் அல்லாஹ் சுன்னத் ரசூலுல்லாஹ், ஒன்னு அல்லாஹ்வுடைய வேதம், 2வது என்னுடைய சுன்னத்தின் சொன்னார். 3வதாக ஒரு சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடிய மனிதனுக்கு 100 ஷஹீதுடைய நன்மை அவருக்கு வழங்கப்படுகிறது. ஒரு சுன்னத்தை அவர் செஞ்சார்னா 100 ஷஹீதுடைய நன்மை வழங்கப்படுகிறது. ஹதீஸ்ல வருகிறது. அதாவது அப்துல்லா அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, அறிவிக்கிறாங்க, பைஹக்கி கிதாபுடைய 207வது ஹதீஸ் சொன்னாங்க, யார் என்னுடைய ஒரு சுன்னத்தை பின்பற்றுகிறாரோ அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மை. அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தவர்கள் எப்படிப்பட்டவர்? அல்லாஹ் தஆலா சொல்வார், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவர்கள் மௌத்தானவர்கள் என்பதை கருதாதீர்கள், அவர் உயிர்த்திருக்கிறார்கள். நீங்க நினைக்கிறதேன்னு சொல்லுவான், ஒரு இடத்துல எப்படி சொல்லாதீங்க எல்லாம் சொல்லுவான், அவங்க மௌத்தானவருடைய சொல்லாதீங்க. அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களை கூட அவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறார் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்படிப்பட்ட 100 ஷஹீதுடைய நன்மையை ஒரு நபியினுடைய ஒரு சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர் பெற்றுக் கொள்கிறார். இது 3வது பலன். 4வது 5வது 2 பலன்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 3வது சூராவுடைய 31வது வசனத்திலே கூறுகிறார், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், நபியர்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னுடைய சுன்னத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். அப்படி என்னுடைய சுன்னத்தை கடைபிடித்தால் அல்லாஹ் நம்மை நேசிப்பார், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அல்லாஹ் கூறுகின்றார், அல்லாஹ்வுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் என்பதா. அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்தையும் அவ்வளவு ஆர்வமாக பின்பற்றினார்கள். சுன்னத்துக்கு மார்க்கமாக எந்த கட்டத்தையும் நடக்க மாட்டார்கள். வரலாற்றில் நிறைய செய்தி வருகிறது. ஒரு செய்தி சொல்லிக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. தேவபந்து மதரசா இருக்கா இல்லையா, தேவபந்து தாவூது மதரசா இருக்கா இல்லையா, அதை ஆரம்பிச்சவங்க ஸ்தாபகர் யாருன்னா காசிம் 420. காசிம் 420 அதை ஆரம்பிச்சாங்க. அவங்க மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். ஒரு கட்டத்துல ஆங்கிலேயர்கள் ஒரு உத்தரவு போட்டாங்க,
அவரை கண்ட இடத்திலே சுட்டு கொள்ளுமாறு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மக்களிடத்தில் பயாத் செய்து சுதந்திர வேட்கையை ஏற்படுத்தினார். கண்ட இடத்துல சுட்டு பாசிச்சிருக்கேன் என்பதா. அப்ப அவருடைய நண்பர்கள் சொன்னாங்க, தோழர்கள் தான் சொன்னாங்க, நீங்க மறைவா ஒளிஞ்சு இருங்க, நீங்க மறைவாக ஒளிஞ்சு இருங்க. ஏன்னா உங்களை கொலை செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க அதனால மறைவா இருங்க, நாங்க பார்த்துக்கிறோம் என்பதா. நீ ஆலோசனை சொல்லுங்க, நாங்க பார்த்துக்கிறோம். இவங்க நண்பர்கள் சொன்னதுனால சரி சொல்லிட்டு ஒரு 3 நாள் இருந்தான். 3 நாள் மறைவாக, 4ஆவது நாள் வெளியே வந்துட்டான். இப்ப அந்த தோழர்கள் சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க, ஏங்க நீங்க மறைவா ஒளிஞ்சே இருக்கீங்க, நீங்க ஒளிஞ்சிருந்தா ஆலோசனை மட்டும் சொல்லுங்க, நாங்க பார்த்துக்கிறோம் என்பதாக. அவங்க சொன்னாங்க, அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு மாற்றம் என்பதா. என்று சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் செய்யும் நேரத்திலே எதிரிகள் துரத்துகிறார். எதிரிகளுக்கு அந்த பயந்து 3 நாள் பெருமானா செஞ்சாங்க, சௌர் கோயிலை தங்கினாங்க. அதுக்கு பிறகு பெருமானா செஞ்சாங்க, வெளியே வந்து பயணத்தை தொடர்ந்து விட்டாங்க. எனவே நான் 3 நாட்கள் தங்கியது கூட நபியினுடைய சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக. அதற்கு அடுத்து நான் 4வது தங்குவது என்பது நபியினுடைய சுன்னத்துக்கு மாற்றமானது. அதனால நான் இனிமே தங்க போறதில்லை. அவர்கள் என்னை கண்டுபிடித்தனை சுட்டு கொண்டாலும் கூட பெருமானார் சுன்னத்துக்கு மாற்றமா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்க்கையுடைய ஒவ்வொரு விஷயத்திலையுமே என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால்தான் அவர்கள் வாழும் காலத்திலே போற்றப்படுகிறார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைகிறார்கள். கேட்டதை கடைபிடிக்க அல்லாஹ் அருள்புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.